எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அருகில், திருச்சி ரோடு, பல்லடம். கோவை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட 100% சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யும் உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பதை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காவல்துறையிடம் கேட்கப்பட்டது. ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சொத்து வரி மற்றும் சூயஸ் விவகாரங்களை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டது. நேற்று இரவு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று காவல்துறை தடையை மீறி இன்று ரோஸ்கோஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், கோமாதேக உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சூயஸ் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தினை திரும்ப பெற வேண்டும், 100% சொத்து வரியினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மக்களை கொன்று வதைக்காதே, வாங்கி செல்லும் ஊதியத்திற்கு வேலை செய்யாத அதிகாரிகளே. இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பேட்டியளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், சொத்து வரி உயர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், சூயஸ் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் அதுவரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் முறையாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டும் கடைசி நேரத்தில் அனுமதி மறுப்பதாகவும் கார்த்திக் குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டம் காரணமாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலக சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக முன்னாள் அமைச்சர் பொங்காலூர் பழனிசாமி உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். போராட்டம் நடத்தி அந்த நிறுவனத்தை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு 26 ஆண்டு காலத்திற்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் கேட்கின்றோம். மக்கள் மன்றம் இல்ல, சட்டமன்றத்தில் பேச உள்ள, மக்கள்கிட்ட விவாதிக்கல. ஆகவே அந்த 26 வருஷத்துக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.